ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் 25 கேள்விகள் சொல்லியிருப்பேன். அடுத்து இது பார்ட் 2ல் பேலன்ஸ் 25 கொஸ்டின்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குரோமோசோம் 21இல் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டவுன் சிண்ட்ரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பட்டடக்கல், வாதாபி சாளுக்கியர்கள். செகண்டு எலிபெண்டா குகைகள், அசோகர் காலத்தோடதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு தவறு. வாதாபி சாளுக்கியர்கள் கரெக்டு. அடுத்து எல்லோரா குகைகள் அப்படிங்கிறது ராஷ்டிரகூடர்கள் தான் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 1, 3, 4 வந்து கரெக்டு, 2 மட்டும் தவறு. அப்போ நம்மளுக்கு சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1, 3, 4. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார்? இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியான வாக்கியங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ராஜஸ்தான் சமவெளி ஆரவழி மடை தொடருக்கும் மேற்கில் அமைந்துள்ளது. செகண்டு, பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. ஆப்ஷன் 3, கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது. ஆப்ஷன் 4, பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளது. ஸோ இதில் சரியான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 2 சரி, ஆப்ஷன் 3, 4 தவறு. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். வாக்கியம் 1, கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. ஸோ கரெக்டு தான். வாக்கியம் 2 என்னென்னா, அலையாத்தி காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னா அலையாத்தி காடுகள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கரெக்டு. அப்போ உங்களுக்கு 2 வாக்கியங்களும் சரி, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக. விருதுகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் அங்கீகாரம் எதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி. பெருந்தலைவர் காமராஜர் விருது எதற்காக வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த செயல்பாட்டின் விருது தான் பெருந்தலைவர் காமராஜர் விருது. செகண்டு, புதுமை பள்ளி விருது எதற்காக வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதாரம் ரீதியான பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். ராதாகிருஷ்ணன் விருது எதற்குனா ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபஸ்ட்டு 2, 3, 1, 4. அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். புவிசார் குறியீடு பொருட்களை அதன் இடத்துடன் பொறுத்துக. மஞ்சள் அப்படிங்கிறது எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா ஈரோடு. பாய் அப்படிங்கிறது பத்தமடை. வண்ணத்து பூச்சி ஓவியம் அப்படிங்கிறது தஞ்சாவூர். சுங்கடி அப்படிங்கிறது மதுரை. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான சமூகம், கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஸ் எனப்படும். ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தேசிய ஒருங்கிணைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய ஊராட்சி நாள் டேஸ் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இழுக்கா இயன்றது அறம் எவை?
அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இழுக்காய் என்றது அறம் அப்படின்னா அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைகளை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒண்டி வீரன் அப்படிங்கிறது மருது சகோதரர்கள், அவங்களோட தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கோபால நாயக்கர் அப்படிங்கிறது திண்டுக்கல் கூட்டமைப்பில் அவர் கலந்துருப்பார். ஸோ இது கரெக்டு. குயிலி அப்படிங்கிறது பூலிதேவர் அப்படிங்கிறது சம்மந்தம் இல்லை. ஸோ இது தவறு. முத்துவடுகநாதர் அப்படிங்கிறது காளையார் கோயில் போரில் அவர் கொல்லப்பட்டிருப்பார். ஸோ இது கரெக்டு. அப்போ நம்மளுக்கு சரியான இணைங்கிறப்ப 2, 4 சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவருடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊரணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 38B, 342A மற்றும் 366. ஓகேவா? கற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நர்மதை, தபதி அண்ட் மாஹி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை கண்டுபிடி. ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூட்டுப்பொருளை அதன் வினைபாடு தொகுதியுடன் இணைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டு பொருட்கள் இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் வினைபடு தொகுதி என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாஸ்கல் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் சமன்பாடுகளுடன் எது விசைக்கான சமன்பாடு இல்லை? ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இது மட்டும்தான் விசைக்கான சமன்பாடு கிடையாது, மற்ற 3ம் விசையோட சமன்பாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால். ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னா பால். ஆப்ஷன் பி உணவு நிறமூட்டிகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுமை தோற்றம். கால்சியம் கார்பைடு அப்படிங்கிறது என்னென்னா வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு. கார்னோவா மெழுகு அப்படிங்கிறது என்னென்னா பளபளப்பான தோற்றம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும்? 2, 3, 4, 1. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் எந்தெந்த இடத்துல அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற நிகழ்வை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல கொல்லப்பட்டிருப்பாங்க. கட்டபொம்மன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா கயத்தாறு கோட்டை. ஸோ கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. ஸோ உங்களுக்கு ஆன்சர் 3, 1, 4, 2. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டு. ஆப்ஷன் பி சிவாஜி ராஜ்கோட் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். ஸோ இதுவும் கரெக்டு.
அடுத்து சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர். ஸோ இதுதான் உங்களுக்கு தவறு. ஆப்ஷன் டி 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூட்டினார். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ தவறான இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தவறான இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை கண்டறிக. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது. ஸோ மிதவாத தேசியவாதிகள் இல்லை, அந்த தீவிரவாத தேசியவாதிகள்னு வரும். ஸோ இது தவறு. அடுத்து பாருங்கள், 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். ஸோ இது கரெக்டு. பாரதியார் சூரத் மாநாட்டில் கலந்துருப்பாங்க. தேர்ட் ஆப்ஷன். சக்கரவர்த்தினி, சுதேசமித்ரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதியார் பணியாற்றினார். ஸோ இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் 4. தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ இதுவும் கரெக்டு. அப்போ நம்மளுக்கு சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2, 3 மற்றும் 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்வு செய்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, பாளையங்காரர் முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. ஸோ கரெக்டு. பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க என்னென்னா காகத்திய பேரரசு உருவாக்குன அந்த முறையை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு கரெக்டு. செகண்டு பார்த்திங்கன்னா கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலிதேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்து கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையங்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப்கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். ஸோ கரெக்டு. டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். ஸோ அது கட்டபொம்மன் கிடையாது, பூலிதேவரின் படைப்பிரிவுக்கு தான் அவர் தலைமையேற்று நடத்தியிருப்பார். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. அப்போ உங்களுக்கு சரியான இணை 1, 2, 3 சரி. அப்போ ஆப்ஷனில் ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் பக்தியை படித்து பின்வரும் வினாவிற்கு பதிலளிக்கவும். இந்த பகுதிக்கான உங்கள் பதில் பக்தியின் அடிப்படையில் மட்டும் இருக்க வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறித்தது. தமிழர்களின் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதில் நடைமுறை பயிற்சி அளிக்கவும், கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகபோதியத்திற்கு சவால் விடுவதில் உறுதியாகவும் வ.உ. சிதம்பரனார் 1906 ஷியாலியில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான தனது முடிவை அறிவித்தார். பின் வருவனவற்றில் இது பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் அந்த நாட்களில் நல்ல வருமானத்தை ஈட்டியது. இது ஒரு ஈர்க்கக்கூடிய வளர்ச்சியை குறித்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறது நம்மளுக்கு சிறப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கிடையாது. அடுத்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியின் உருவாக்கம் கடல் வணிகத்தில் பிரிட்டிஷ் ஏகபோதியத்தை நிறுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரி மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்ம மற்ற 2 ஆப்ஷனை பார்த்துட்டு இதை பார்க்கலாம். வ.உ. சிதம்பரனார் நேவிகேஷன் நிறுவன விவகாரங்கள் தொடர்பான எந்த முடிவையும் எடுப்பதில் மற்றவர்களை சார்ந்திருந்தார். அடுத்த ஆப்ஷன் டி கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்கியதன் நோக்கமாகும். ஸோ இது நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் கீழே அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட இந்த 25 கேள்விகள் முடிந்தது. நாளைக்கு பேலன்ஸ் என்ன கொஸ்டின் இருக்கோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி போடுவோம். ஏன்னா 2022ஆம் ஆண்டு ஆல்ரெடி பார்ட் 1ல் 25 கொஸ்டின் போட்டுட்டோம். அடுத்து பார்ட் 2ல் 25 கொஸ்டின் போட்டுட்டோம். ஓவராலாக ஒரு 50 கொஸ்டின் போட்டுட்டோம். மொத்தம் 75 கொஸ்டினில் எத்தனை கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இன்னும் எத்தனை ஜிஎஸ் கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். ஸோ வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.